Students, now we are going to discuss about objectives of consumers. Objectives of Consumer Protection Act 1986. So, Consumer Protection Act 1986 பிரகாரம் what are the objectives of consumers அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, here protection of consumers against marketing of goods which are hazardous and dangerous to life and property of consumers. ஸோ தீங்கு விளைவிக்கக்கூடிய கூட்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, மார்க்கெட் பண்ணுறாங்க இல்லையா, அதிலிருந்து பாதுகாக்கிறது இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. தென் செகண்ட் ஒன் இஸ் ப்ரொவைடிங் கரெக்ட் அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் குவாலிட்டி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ப்ரைஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ பர்ச்சேஸ்டு பை கன்சியூமர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவைடு லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ எந்தெந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஒரு கூட்ஸோட குவாலிட்டி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ப்ரைஸு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் கூட்ஸ். ஸோ இது எல்லாமே சொல்லிடுறாங்க. தென் தேர்ட் டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடெக்டிங் கன்சூமர்ஸ் ஃப்ரம் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ். ஓகே, ட்ரேடில் அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னா நியாயமாக நடந்துக்கிறது, அன்ஃபேர் ட்ரேட் அப்படின்னா ஏமாத்துற மாதிரி நடந்துக்கிறது. ஸோ அதிலிருந்து இவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. தென் empowering consumers to seek redressal against exploitation. ஸோ கன்சூமர் வந்து ஏமாற்றப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்க அப்படின்னா அதிலிருந்து கன்சூமர் பாதுகாக்கிறது இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. ஸோ கோர்ட் மூலிமா கூட நம்ம அந்த ரெட்ரஸல் கோரிக்கைகள் கொண்டு போகலாம், கிரீவன்சஸை கொண்டு போகலாம். தென் எஜுகேட்டிங் த கன்சூமர் ஆஃப் தயர் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். ஸோ ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற கன்சூமருக்கு எஜுகேட் பண்ணுறது, ஒரு கூட்ஸ் இப்படி தான் வாங்கினேன், இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணுறது மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விதமானது இருந்தாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அந்த பொருளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் அதுவும் ஒரு எஜுகேட் தான். ஓகே, தென் ensuring better standard of living for consumers by providing them with quality products at fair price. Okay, so ensuring standard of living வந்து ensure பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது எது மூலியம் அப்படின்னா ப்ரொவைடிங் தெம் வித் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஸோ தரமான கூட்ஸை கொடுத்து, தரமான கூட்ஸை வந்து சரியான ப்ரைஸில் கொடுக்கறதுனால அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுவும் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். தென் putting in place right mechanism like councils and other authorities to enable consumer to enforce their rights. Okay, ஸோ எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது அவங்களுடைய அத்தாரிட்டிஸ் ரைட்ஸ் எல்லாம் பாதுகாக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து கன்சியூமரோட ரைட்ஸு, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பாதுகாக்கிறது இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் 1986ஓட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் of the Consumer Protection Act 1986. Then another one is caveat emptor. So related to the objectives la இதுவும் உங்களுக்கு இன்னொரு caveat emptor அப்படின்னா என்னது அப்படின்னா, caveat emptor is a Latin term that means let the buyer beware. எப்பவுமே பையர் வந்து விழிப்போட இருக்கணும். ஸோ வாங்குறவங்க விழிப்போடு இருக்கணும். ஸோ செல்லர் என்ன சொன்னாலும் சரி, ஸோ நம்ம வாங்குறவங்க மட்டும் தெளிவாக இருக்கணும். ஸோ கூட்ஸோட குவான்டிட்டி என்ன, குவாலிட்டி என்ன, ப்ரைஸ் என்ன, ஸோ அதனுடைய கண்டென்ட் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா விதத்திலையுமே லெட் த பையர் பிவேர் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கணும். ஓகே, ஸோ வாங்குறவங்க விழிப்போடு இருக்கணும். அதை சொல்கிற ஒரு லத்தீன் வேர்டு தான் caveat emptor அப்படிங்கிறது. ஓகே, சிமிலர் டு ஃப்ரேஸ் sold as is, this term means that the buyer assumes the risk that a product fails to meet expectations or have defects. In other words, the principle of caveat emptor serves as a warning to the buyers that they have no recourse with the seller if the product does not meet their expectations. Okay, செல்லர் பற்றி நம்ம எதுவும் சொல்கிறதுக்குள்ள பையர் எப்பவுமே பிவேராக இருக்கணும். That term actually means that let a purchaser beware, for he ought not to be ignorant of the nature of the property which he is buying from another party. The assumption is that buyers will inspect and otherwise ensure that they are confident with the integrity of the product before completing a transaction. So ஒருத்தர் தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்கும்போதோ இன்னொருத்தர்கிட்ட நம்ம வாங்கும்போதோ பையர்ஸ் தான் தெளிவாக இருக்கணும், இது கரெக்டாக இருக்கா,
எந்த விதமான ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் அதை வாங்க சொல்கிறாங்க. ஸோ திஸ் டஸ் நாட் ஹவவர் கிவ் செல்லர் த க்ரீன் லைட் டு த ஆக்டிவ்லி என்கேஜ் இன் ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன். செல்லர் எப்பவுமே ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷனோடு இருப்பார். ஸோ எப்பவுமே பையர் தான் பிவேராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறதா கவிட் எம்டார் அப்படிங்கிற CAVEAT எம்டார் EMPTOR. ஓகே, ஸோ லெட் த பையர் பிவேர். ஓகே, தென் another one is கவிட் எம்டார் இன் ப்ராக்டிஸ். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். Under the principles of Kavit Emptor, a consumer purchases a coffee mug and later discovers that it has a leak. He has no choice other than to keep it with him. ஸோ காஃபி மக் வாங்குறாங்க. ஆனால் அதில் பார்த்திங்க அப்படின்னா எதுவும் உடையாது, லீக் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது லீக் ஆகுது. ஸோ இந்த பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் கவிட் எம்டர் பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு தயர் பிரின்சிபல் த பையர் should have been cautious and should have thoroughly examined the product to check the defect if any. அப்போவே செக் பண்ணி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ பையர் பிவேர் அப்படிங்கிறது இங்கே இருக்கா? ரைட். A more common example is a used car transaction between two private parties. ரெண்டு private parties இருக்காங்க கார் டிரான்சாக்ஷனில். Yes, opposite to a dealership in which the sale subject to an implied warranty. The buyer must assume the responsibility of thoroughly researching and inspecting the car by taking it to the mechanic for a closer look before finalizing the sale. அப்போ சேல்ஸ் பண்ணும்போது ஒரு மெக்கானிக் கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு வாங்கணும். அப்போ வாங்கினதுக்கப்புறம் ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்க செல்லர் தப்பிச்சுக்குவாங்க, நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். If something comes up after the sale, there may be a transaction failure or something. It is not the seller responsibility. சொல்கிறாங்க இல்லையா, seller responsibility இல்லை. But Kavit Emptor principle cannot be applied where the car is bought a fresh as brand new car from showrooms as the deal in governed by warranty of certain years. ஓகே, இது வந்து புதுசாக வாங்கினதுக்கு வராது. ஸோ செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது. புதுசாக வாங்கும்போது அவங்களாவே, நியூ கார் வாங்கும்போது அவங்களாவே வாரண்ட்டி தந்துடுறாங்க. ஓகே, திஸ் இஸ் த கவிட் எம்டார் அப்படிங்கிறது. தென் கவிட் வெண்டிட்டார் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ப்ரொடக்ட் வேர்டு. ஸோ பிவேராக இருக்கிற வேர்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கவிட் எம்டார் வாஸ் த ரூல் ஃபார் மோஸ்ட் பர்ச்சேசஸ் அண்ட் லேண்ட் சேல்ஸஸ் ப்ரியார் டு த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஆல்தோ செல்லர்ஸ் அஸ்யூம் மச் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த இன்டெகிரிட்டி ஆஃப் தயர் கூட்ஸ் இன் தி ப்ரெசன்ட் டே. ஸோ ரியல் எஸ்டேட்டு இதில் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, இந்த எல்லாம் வந்து கவிட் வெண்டிட்டார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கவிட் எம்டார் அப்படிங்கிறது லெட் த பையர் பிவேர் அப்படின்னு சொன்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா லெட் த செல்லர் பிவேர். சேல்ஸ் பண்ணுறவங்க தான் தெளிவாக இருக்கணும். ஓகே, ஸோ பையர் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் பணத்தை கட்டிட்டு பொருளை வாங்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் சேல்ஸ் பண்ணுறது இதெல்லாமே. டுடே மோஸ்ட் சேல்ஸ் இன் US fall under the principle of Kavit Venditor, which means let the seller beware. Okay, seller beware அப்படிங்கிறது important one. By which goods are covered by an implied warranty of merchantability unless otherwise advertised, for example sold as is or negotiated with the buyer. Nearly all consumer products are guaranteed to work if used for their intended purpose. Okay, ஸோ செல்லர் அப்படிங்கிறவர் பிவேராக இருக்குன்னு, இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ கவிட் வெண்டிட்டர் அப்படிங்கிறது செல்லர் பிவேர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.